ராகம் தேவனின் சங்கீதம் நீ எனக்கு இந்த வண்ணக்கிளியே நீங்கள் தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதம் கணபதியில் இதயம் கவர்வு எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் கணினி மலை குமரனை தாழ்படிந்து பாடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் ராஜாதி ராஜம் வீராதி வீரன் வீரவாதித்யவன் வீரபாதி எதுக்காக இங்க வந்திருக்கிறேன் அதிபதியான யமதர்மராஜன் வீரமாக வந்து அரைச்சந்தன விலைக்கு வாங்கி வீட்டு வேலைக்கு தான் வச்சிருந்தேன் எங்க அருள்பதியா இருக்குல்ல ஒண்ணு சரிப்படலையே அது பொய் சொல்ல மாட்டாரவங்க பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லாம பழைக்க முடியுமா இது அப்படித்தான் பொய் சொல்ல செத்தாவா வாங்க பொய் சொல்லாத வெளியே புறம் பாத்தியா மயானத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இது நான் யார் அருமை பெருமை தரம் தகுதி காசி நகரத்திலே பேசிப்பாறை அடிப்பேன் காசி நகரத்திலே பேசிப்பாறை அடிப்பேன்
ஒத்துக்கிறோமா பொண்டாட்டி ரெண்டு விளங்குமா அதே எனக்கு பத்தல இன்னும் பார்த்துக்கிட்டு தர்றேன் ரெண்டு பொண்டாட்டிய விளங்கணுமா இருக்குமா ஒரு மூத்த பேர் சாமலா சின்ன பேர் கோமலா கோமலாவை கூப்பிட போறேன் ஆமா கோமலாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யாரு நீங்களா ஐயா ஆமா அதெல்லாம் இருக்கட்டு என் புருஷன் என்னை கூட்ட மாதிரி இருந்துச்சு ஆளுவே கண்ணமே அதுதானே ஐயா இன்னொரு மயா இன்னொரு சின்னவ அப்படியே தூங்கி அடிக்கடி மொத்தம் ஒரு பொழுது மத்தல பாசி பத்தி மடியில வைத்து அழக்கூட இந்த பாவிக்கு நேரமில்லாமல் போய்விட்டது. நான் உத்தமி பத்திரி என்பது உண்மையானால், என் பக்தாவும் நானுமே யானால், என் மகனை தீ மூட்டுவதற்குள்ளாக என் நாயகன் எங்கிருந்தாலும் தெரிவிப்பாயாக. கொள்ளி
உன் மீது வைத்தேன் கொள்ளி உன் மீது வைத்தேன் மாதவி கொத்தவன் மகிழ்ந்து நத்தமகள் புரிந்து கொத்தவன் மகிழ்ந்து நத்தமகள் புரிந்து எசப்பாலை போல் கொள்ளி உன் மீது வைத்தேன் மகனே கட்டை கட்டை வெகு மாதவி ஐயோ மகனே பாரடி தண்டத்தாலே பதைத்திட சிதைத்திட்டே திருத்தலமாக மயானத்தின் நுழையை தகவல் செய்கின்றாயே கள்ளியும் நானும் அல்ல கபடியும் நானும் அல்ல ஐயா துள்ளியன் பாலன் காட்டில் தோன்றிய நஞ்சாய் மாண்டான் நள்ளிருள் தண்ணிலே நான் இந்த சுடலை கண்டே கொள்ளி வைக்கலானே கோபத்தை பொறுப்பீர் போற்றி கோபத்தை பொறுப்பீர் போற்றி கோபத்தை பொறுப்பீர் போற்றி காவலரே கள்ளியோ கபடியோ நானும் அல்ல தற்சமயம் எனக்கு யாருமே இல்லாத காரணத்தால் நானே என் மகனை அடக்கம் செய்ய வந்தேன் தயவு செய்து அனுமதி கொடுங்கள் ஐயா அனுமதி வனத்தில் இருந்து இன்று வந்து நானுமே வனத்தில் இருந்து இன்று வந்து நானுமே இன்று வந்து நானுமே உண்மையில் நானுமே வனத்தில் இருந்து இன்று வந்து நடமாடுவாங்க மயானத்திலே தன்னன் தனிமையாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருள் சூழ்ந்த வேலையிலே சபத்தை எடுத்து மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே என்பதற்காக ஆசைப்பட்டு ஒரு குழந்தையை கொண்டு விடுவதற்கு மயானத்திலே தகனம் செய்துவிட்டு போய்விடலாம் என்று வந்தாயா யாரடி உள்வூர் பேர் சொல்லாடி யாரடி உள்வூர் பேர் சொல்லடி யாரடி உள்வூர் பேர் சொல்லாடி சொல்லடி 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 ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருட்டினில் வந்துவிட்டாள் என்று வாய்க்கு வந்தபடி வாடி போடி எவ்வளவு மமத நீதி தவறி பிரசாதே நீதி தவறி பிரசாதே நீதி தவறி பிரசாதே குலநீசனுக்கு கொண்டபடி பேசலாம் இப்படி நீதி தவறி பிரசாதே 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 நான் என்ன சாதாரணப்பட்ட பெண்ணாகி வந்துட்டு வாடி போடி ஜாதி மத பேதமன்றி சேர்த்து மதுமழைவா ஜாதி மத பேதமன்றி சேர்த்து மதுமழை நாட்டின் உயர்குலத்தை சேர்ந்தவள் அகிரியப்பட்டி தவறி பேசாது 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 மனமார் குற்றம் முழுக்கம் வந்ததுமைகளை எத்தனை பேசினாலும் எங்குவரை கேளாதவாறு சித்தமாய் பேசுகின்றாய் திருடியா எதிரே நின்று கத்துராய்
விட்டு செல்லு காசத்தை என்று ஜெகதாவை பகவானை குறைகின்றது சண்டாளா மனைவி மக்கள் இல்ல மா பாவியா நீ என் நிலைமை எவ்வளவோ எடுத்து கூறியும் எனக்குரிய சுதந்திரத்தை கொடு கொடு என்று கூறி என் மகனை எட்டு உரைத்து விட்டாய பாவி என் நிலைமை கண்டால் அந்த யமன் கூட இறங்குவானே என்ன அடி என தோட்டி விண்ணம்மாய் பேசி சின்ன கோடி அடி என்னடி என்னடி என தோட்டி விண்ணம்மாய் பேசி சின்ன கோடி கலாட்டுலே இந்த மண்ணமேனி குந்தி போட்டுலே அந்த அவர் பாவத்தை மனமாக்கால் முதித்து மயானத்தில் இருக்கிறேன் ஆற்றுவே எந்த கதியுமே இல்லையா ஐயா ஈவு இரக்கமற்ற பாவி அல்லனா நீ எப்படி ஒருவருக்கு அடிமையும் அதை போல நானும் ஒருவருக்கு அடிமை என்னுடைய கடமையிலிருந்து என்னால் தவற முடியவில்லை வரக்கூடிய பிளவொன்றுக்கு கார்ப்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசியும் கொடுக்கும் கார்ப்பணம் முளத்துண்டு எஜமானுக்குரியது வாய்க்கரிசி எனக்கு சொந்தமானது அதை வேண்டுமானால் உன் மீது இறக்கப்பட்டு நான் விட்டுக் கொடுக்கலாம் கார்ப்பணம் முளத்துண்டு ஒரு கொடுப்பதற்கு எதி இல்லையா இல்லை இருள் சூழ்ந்த வேலையிலே யாருமற்ற அனாதையாக தன்னன் தனிமையாக மயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே உற்றார் உறவினர் சொந்த பந்தம் என்று யாருமே கிடையாது யாருமே இல்லாத அனாதை ஐயா விட்ட பிள்ளை இறந்து விட்டான் செய்தியை உற்ற கணவனுக்கு கூட தெரிவிக்காமல் தன்னன் தனிமையாக இந்த மயானக்கரையை தேடி வந்திருக்கிறாய் என்றால் அப்படி என்றால் இறைவா பதி பதி இருக்கிறார் எங்கோ இருக்கிறார் என் உள்ளத்தில் இருக்கிறார் தற்சமயம் இல்லையா ஐயா பதியிருந்தும் எனக்கு கதி இல்லாமல் போய்விட்டு அதை விட்டுத்தான் எதை விலை மதிக்க முடியாத பொருளை வைத்துக் கொண்டிருந்தும் இல்லை இல்லை என்று வாதாடிக் கொண்டிருக்கின்றாயே அதைத்தான் கேட்கிறேன் விட்டுக்கொள் விலை மதிக்க முடியாத பொருள் சொல்லிக் கொள்வதற்கு என் ஐயா அவனும் என்னை விட்டு போய்விட்டானே எந்த கதியுமே இல்லையா ஐயா இல்ல குற்றமில்லை யாருமே இல்லை மகையமில்லை இது இல்லை என்று சொல்லி நிந்தித்தாய் மாதே ஒன்று விதி இல்லை என்று சொல்லி விளம்பினாய் உன் கழுத்தில் சதிவரும் தங்கத்தாலே அந்திருக்கின்றாயே தாலி வெட்டு இறைவா 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 33 கோடி தேவனுக்கு தெரியாத தாலி 45,000 ரிஷிமார்களுக்கு தெரியாத தாலி அன்றாட மயானங்காக்கும் நீச்சல் கண்டு விட்டானே கட்டிய கணவன் இல்லாத யாருக்குமே தெரியாத தாலி ஒரு ஈமக்காவலன் கண்டு விட்டானே நான் பிறக்கும் போது என்னோடு பிறந்த தாலி என் பக்தாவை என்று எவருக்குமே தெரியாத தாலி அன்றாடம் பிணங்களை வேக வைக்கும் ஒரு மயான காவலன் கண்டு விட்டானே அப்படியானால் ஒருவேளை நான் வாழ்க்கையில நீதி தவறனேனா நிறைய மறந்தேனா சத்தியம் தவறனேனா சோதனை இவருடைய தாலி யாருடைய கண்களுக்கும் தெரியாது எனது கண்களுக்கு தெரிய காரணம் என்ன நான் சத்தியம் தவறிவிட்டேனா நான் நீதி தவறிவிட்டேனா ஒரு காலம் இருக்கிறாய் இல்லையா உட்பட்ட தன்மை எல்லாம் என் மனைவிக்கு உண்டு என் மனைவி இல்லை அந்த அளவுக்கு அந்த ஆண்டவன் சோதனையை கொடுக்கக்கூடாது இன்னும் விசாரித்தால் எப்படியாவது உண்மையை அறிந்து கொள்ளலாம் மங்கையே மங்கையே உனை மணந்த கணவன் அல்லாது மற்றவர்க்கு தோன்றாத மாங்கல்யத்தை பங்கமட்ட புனையன் கண்ணில் பட்டதென்று பங்கம் நல்து வாடுகின்ற பெண்ணே பெயர்தான் என்ன கணவன் பெயர்தான் என்ன
காஷ்டத்தில் இருக்கும் குழந்தையின் பெயர்தான் என்ன? மனதினில் உள்ள மனக்குறையாவும் மறைக்காமல் எடுத்துரைத்தால் மனக்குறை தீரும் என்னே தேவர்களாலும் அவர்களாலும் அறிய முடியாத தாலியை கேவலம் இந்த மயானத்தை கார்புற மனத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி பிழைக்கின்ற நீச்சன் கண்டான் என்று நெருப்பிலை விழுந்த புழுவாய் துடித்து விட்டாயே. யாரம்மா நீ? யார் நீ? சொல். காவலரே, என் வரலாற்றை கேட்ட பிறகாவது என் மகனை தகனம் செய்ய அனுமதி கொடுப்பீர்களா ஐயா? இறைவா, இது என்ன சோதனை? இருந்து இருந்து என்னுடைய வரலாற்றை ஒரு மயான காவலனை வைத்தா கேட்க சொல்கிறாய், ஒரு தெய்வத்தை வைத்து கேட்க சொல்ல கூடாதா? எனக்கும் வேறு வழி தெரியலையே. எப்படியும் என் மகனை நான் இவரிடம் தகனம் செய்ய வேண்டும். ஆதவன் வருவதற்குள் வேதியர் வீடு போய் சேர வேண்டும். இல்லை என்றால் 1000 பொய் சொன்ன குற்றத்திற்கு ஆகுவா என்று வேதியர் வேறு என்னை அனுப்பி வைத்தார் ஐயா. காவலரே, நான் பிறந்தது கண்ணோசி. என் பெயர் சந்திரமதி, என் மகன் பெயர் லோகிதாசன், என் ஆதரின் பெயர் சக்கரவர்த்தி. 56 தேசத்தை ஆளக்கூடிய திங்களா இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பையல் என்ற போதே பெருந்தடுத்து செய்யரு கைப்புறத்தில் எழுது கனகமலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பாயோ மகனே. துரிய குணமென்றோடு சோந்துமே அழிந்து போச்சோ சாரிய என்னமாச்சே. கௌசிகள் சதிக்குள்ளாச்சே, கௌசிகள் சதிக்குள்ளாச்சே. கோரினார் பெற்ற இந்த குவனையோ ஆண்டிடாமல் காரிரு காட்டில் பாம்பு அடித்துமே இறந்தாயோ மகனே மகனே மகனே. நீசரே, என் மகனை தூக்கி என் வரலாற்றை சொல்லி மகனே மகனே என்று அழுதீர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்னையா உறவு? முதல்ல இந்த குழந்தையை நீங்க தொடலாமா? இது சாதாரணப்பட்ட பிள்ளையா? 56 தேசத்தை ஆள பிறந்த குழந்தை பாவி. உங்களுடைய காலால் என் மகனை எட்டி உதைத்தீர்கள் ஐயா. எதற்காக பொறுத்து கொண்டேன்? எப்படியாவது உங்களிடமிருந்து தகனம் செய்துவிடலாம் என்ற நம்பிக்கை. என் மகனை தூக்கி என் வரலாற்றை சொல்லி அழுதீர்களே, எங்கோ கேட்ட குரல் போல் துணிக்கிறது. இருள் சூழ்ந்த வேளையில் ஆள் அடையாளம் தெரியவில்லை. என் மகனை தூக்கி மகனை மகனை என்று அழுதீர்களே, யாரையா நீங்கள்? உங்களுக்கும் எனக்கும் என்னையா உறவு? யார் நீங்கள்? இருக்கும் உடலுக்கும் உள்ள உறவு, எலும்புக்கும் ஜதைக்கும் உள்ள உறவு. நான் யார்? குறையெல்லாம் இந்த கோலத்திலே கொண்டு வந்து நிறுத்திய உனது கணவனம்மா, உனது கணவன்.
56 தேசத்தை மாண்ட சக்கரவர்த்தியை பார்த்தாயா? என்னை ஒருமுறை பார், உனக்கு யார் என்று புரிந்துவிடும் கண்ணே, யார் என்று புரிந்துவிடும். இதுவும் விஸ்வாமித்திரர் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். என் நாவலை பார்த்த திருமுகத்தால் அடுத்த ஆடவனை பார்க்க மாட்டேன் ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த காசி விஸ்வநாதன் ஆணையாக சொல்கிறேன். கண்ணே, தராவதி, தராவதி. சுவாமி, என் தெய்வமா? ஐயோ, கோபுரமாம் என் கண்ணே, மரகத கோபுரமா, மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி, மரகத கோபுரமா, என் சுவாமி, மரகத கோபுரமா. என்னை போல் பாவி, மண்புவி மீது என்னை போல் பாவி, எங்குமே தேடினாலும் காணலாகுமா. மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி, மரகத கோபுரமா, என் சுவாமி, மரகத கோபுரமா. கிரணியும் தோணவில் நீரத்து ஓடுமோ, தேடு நம்மை பிரிந்து ஓடுமோ கூடுமோ. மரகத கோபுரமா, ஏன் இந்த உலகத்தில் வாழ்வது நியாயமோ? ஏன் இன்னும் உயிருடன் இருப்பது நியாயமோ? இத்தனைக்கும் பிறகு இந்த லோகம் வேண்டும். மாணிக்க கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா, மரகத கோபுரமே, மரகத கோபுரமே, மரகத ஆதவன் வருவதற்குள் நான் வேதிர் வீடு போக வேண்டும். எப்படியும் நம் மகனை தகனம் செய்ய வேண்டுமே பிரபு. கடமை தவறக்கூடாது. வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இந்த மயானக்கரையில் வந்து நிற்கின்றோம். ஆமா, ஒன்றே ஒன்று. இனி வாழ்க்கையில் ஒன்று மட்டும் என்ன இருக்கிறது? கட்டிய கணவனை வாறு கூறிவிட்டானே நம்மை, என் மனதிலே எதுவும் நினைக்க வேண்டும். இல்லை சுவாமி. காசிமா நகரத்து வீதிகளிலே சென்று என்று இரு கரங்களையும் ஏந்தி ஏந்தி பிச்சையாவது எடுத்துக் கொண்டு பிச்சை எடுப்பது ஒன்றுதான் என் வாழ்க்கையில் மிச்சம் இருந்தது. உங்கள் கட்டளை ஆண்டவன் சோதனை. நான் வருவரை பாலகளை நாய் நரி இழுத்து விடாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடமைக்காக போகிறேன், சத்தியத்திற்காக போகிறேன், லட்சியத்திற்காக போகிறேன். ஐயா பெரியோர்களே, அம்மா தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என் மகன் இறந்து விட்டார். கொள்ளி வைக்க வகையில்லை, வக்கில்லை. பிச்சை போடுங்கள் அம்மா, பிச்சை போடுங்கள் ஐயா. தாய் தந்த பிச்சையிலே இருந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இன்று நீங்கள் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் என்ற பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன். ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா. இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. பெற்றவள் உடல் சலித்தால் வேலை நான் கால் சலித்தேன். படைத்தவன் கை சலித்து போய்தான் அம்மா. அம்மம்மா. பெற்றவள் உடல் சலித்தால் பேரனோள் உடல் மீது படைத்தவன் கை சலித்து போய்தான் அம்மா. மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. மீண்டும் தானும் ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. தாய் என்ற பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. எளியோரை தாழ்த்தி வலியோரை தாழ்த்தி உலகே
கிழக்கே அத்தனை தேவாரம் நீ எனக்கு கோவில் விளக்கே விடியும் கிழக்கே அத்தனை தேவாரம் நீ எனக்கு எழுதா வேதம் அது ஒரு வாதம் தேவனின் சங்கீதம் நீ எனக்கு இந்த வண்ணக்கிளியே நீங்கள் தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் சொல்லொன்றும் மொழி ஒன்றும் பொருள் ஒன்றும் இல்லை பொருள் ஒன்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு நிலையேதும் இல்லை நிலையேதும் இல்லை பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் இளமையில் வறுமையில் வறுமை அம்மா பழுது மறந்திடும் பசுமைதான் மறந்திடும் இளமையில் வறுமையில் தாயில் பிச்சையிலி பிறந்தீரம்மா இங்கே நீ தந்த பிச்சையிலி வளர்ந்தீரம்மா. என்ன பண்ண சண்டாளி நெதான் சண்டாளி சண்டாளின்றாங்க நாசர் நான் என்னப்பா பண்ணேன் அங்க காசிராசமான கனகவேந்தனை கழுத்த நினைச்சு கொண்டதும் இல்லாம ஊருக்கு வந்து பிச்சை வாங்குற பிச்சை. அந்த மாதிரி பொம்பளை நான் இல்லப்பா. இந்த நேரம் ஆகி போச்சு எங்க ஓட தெரிய உங்க உங்களுக்கு எதுக்கு எனக்கு இருக்கா ஆ. இங்க பாரு ஓடு. ஐயப்பா, இந்தா. நான் என்ன பண்ணேன்னு காசப்படுங்கிற என்ன செய்ய மழை இருந்துட்டா மயானத்துக்கு தகனம் பண்ண போனேன் கால்பணம் மழை துண்டு வாய்க்கரிசி வேணும்னு காவலர் கேட்டாங்க தருவான் தருவான். அதனால நான் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன் நீங்க நீ தெரு தெருவா பிச்சை வாங்கினாலும் சரி சரி அதற்கு அன்னைக்கோ சொல்லியிருக்காங்க பிச்சை வாங்குமா பெருமாள் அதை வாங்குமா அனுமாரு. இந்தா. நல்ல உதறு இந்த கால்பணம் மழை துண்டு என்ன வெறும் சில்லறையா போட்டிருக்காங்க என்ன நான் வந்து இரக்கம் இல்லாத மனிதன் கிடையாது. உனக்கு என்ன தேவை? கால்பணம் மழை துண்டு வாய்க்கரிசி கால்பணம் முளத்துண்டு வைக்கரிசி. ஆமா இதுதானே உனக்கு தேவை? ஆமா என்ன காசு சரியில்லை எனக்கு 2 கோட்டு கூட வரலையே. உள்ள நேரம் இது இந்தா. பிச்சைக்கார பையன் செல்லாத 50 காசை கொடுக்குறான் ஐயா யாரு இங்க காவலாளி? இதோ இது ஒரு பெண்மணி காசிராசமான் கனகவேந்தனை கழுத்து நினைச்சு கொண்டதும் இல்லாமல் ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குறது பிச்சை. ஆகையால் இந்த பெண்மணியை ஒரே வெட்டுபடி இந்த சூரிய உதயமாறதுக்குள்ள ஒரே வெட்டுபடி உனது எஜமான கட்டளை. என் எஜமான கட்டளையா? என்ன செய்வோம்? விடவில்லை கொடுங்க செல்லவா. எத்தனையோ துன்பங்கள் வந்த பொழுது உன் திருவடியை நான் மறக்கவில்லை. கடைசி நேரத்தில் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காதலாம் ஒரு உயிரை நினைத்து பார்க்கவே நெஞ்சமில்லையே இறைவன். இருந்தாலும் பச்சிலம் குழந்தையை கொள்ளும் அளவிற்கு அப்பேற்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்தவள் இந்த காசி அப்படி என்றால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவளா மஞ்சளக்காரியா கண்டாளி பெரியவர்
செய்யும் அளவிற்கு உன் நெஞ்சம் துணிந்து விட்டதா? தாங்களுமா இதை நம்புகிறீர்கள்? நான் நம்பவில்லையே. இந்த உலகம் நம்பிவிட்டதே, ஊர் மக்கள் நம்பிவிட்டார்களே. கொலையாளி என்ற பட்டத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி என்னை கொலை செய்து விட்டார்களே. என்ன நடந்தது? சுவாமி, நான் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்ற வழியில் காசிராஜன் மகன் கனகவேந்தனை யாரோ கொலை செய்து வீதியிலே போட்டு விட்டார்கள். நம்மகனைத்தான் நாயினர் இழுத்து கொண்டு வந்து வீதியில போட்டு விட்டதோ அடையாளம் தெரியாமல் இருட்டினில் மடி மீது வைத்து அழுது கொண்டிருந்தேன். அந்த வழியாக அரண்மனை காவலர்கள் வந்தார்கள். நான் தான் கொலைகாரி என்று சொல்லும் அளவுக்கு அங்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறது. இந்த உலகமே சொன்னால் உங்கள் மனைவி நான் கொலைகாரியா, நான் குற்றவாளியா? பரிபாவம் அறியாத உன்னை நான் கொலை செய்யப் போகிறேனே. கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. கண்ணில் பாவையன்றோ கண்ணே என் உயிர் நின்றதன்றோ. கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. என்னை மறந்ததனா ஏழை மறந்ததினா பெண்ணை மறந்ததனா புகழும் மறந்ததே. கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. சுமை தாண்டி போலே பார்வையை தாண்டி. சுமை தாண்டி போலே பார்வையை தாண்டி. வீடும் தண்ணீர் துடைத்தால் அதில் எங்கள் தனிவுகள். உறவு ஆயிரம் படுக்கையிட்டு இமைகள் மூடலிடாதிருக்கும். பிள்ளை குணமறிந்தோ நம்மை பேதமை செய்யுதடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேசுக்கு பொருந்த பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேசுக்கு பொருந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சுவாமி, கடமை நிறைவேற்றுங்கள் பிரபு. அடுக்கடுக்காக துன்பம் வந்தது. இந்த உலகத்திலே ஈசனை நாம் மறக்கவில்லை. ஆனால் அவர் நம்மை மறந்து விட்டாரே. நம்மை மறந்து இறைவன் என்னை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். கடமை உங்களை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. கடமை நிறைவேற்றுங்கள். ஒன்று தெரியுமா?
நாடு நகரம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, பெற்ற பிள்ளை உற்ற மனைவி என் வாழ்விலே இறுதி வரைக்கும் என்னோடு கூட இருப்போய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே, அதுவும் இன்றோடு என் கரத்தால் முடிய போகிறது. நீ போன பிறகு இந்த உலகத்திலே எனக்கன்று யாரம்மா இருக்கிறார்? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. சுவாமி, இப்பொழுது என்னை வெட்டி விடுவீர்கள், நான் செத்து விடுவேன். என்னை கொண்டு போய் மயானத்திலே எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். உடலைத்தானே எரிப்பார்கள், என் ஆவி இருக்கிறதே, தாங்கள் எங்க இருந்தாலும் உங்களைத்தானே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். கடமை நிறைவேற்று. உண்மைதான், உன்னை வெட்டித்தான் உலகத்திலே நான் சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் அதையும் செய்து விடுகிறேன். ஆண்டவா, கடைசி நேரத்தில் உன்னை நான் மறக்கவில்லை. என் மனைவியை வெட்டப் போகிறேன். என் மனைவி வெட்டி உலகத்திலே சத்தியத்தை நிலைநிறுத்த போகிறேன். முடிந்தால் அந்த காட்சியை நீ வந்து பார்த்து விடு. மனைவியை வெட்ட, மனைவியை வெட்ட, மனைவியை வெட்ட, மனம் துணிந்து வந்தருட வேண்டும் என்றார். நீ வந்தருட வேண்டும் என்றார். மனைவியை வெட்ட, அது மனைவியை வெட்ட, வந்தருள் புரிவாயிரேதா, அது புரிவாயிரேதா. மனதை கட்டுப்படுத்தி உன்னை கொலை செய்ய போகும் பொழுது இந்த மலர்வாரி வந்து தடுத்து விட்டது. ஆவதற்கு கெஞ்சி விட்டாயா? இன்னும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தாயா? மனதிலே என்ன நினைத்து? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் ஏரோதை படலாமா, என் மனதில் உன் மனதை நினைத்தது நீ அல்லவா, இறுதி வரை துணையிருப்பேன் என்றது நீதானா, சொன்னது நீதானா, சொல் சொல் சொல். சுவாமி, எத்தனை பிறவி எடுத்தாலும் தங்களுக்கே நான் மனைவியாக இருக்க வேண்டும், இதைத்தான் எண்ணேன் பிரபு. எத்தனையோ பிறவிகள் வெற்று அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை எல்லாம் இந்த ஒரு பிறவியிலே நாம் அனுபவித்து விட்டோமே. மறுபிறவி நமக்கு அதற்காக. இந்த உலகத்தில் எத்தனை தெய்வம் இருந்தாலும் எனக்கு தெய்வம் தாங்கள் தான் சுவாமி. கடமை நிறைவேற்றுங்கள். ஆண்டவா, வாழ்வின் எல்லைக்கோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய். மனைவி என்றால் வெட்டுகிறானா, இல்லை பந்த மாசத்திற்கு அடிமைப்பட்டு விடுவானா என்று என்னை சோதனை செய்து பார்க்கின்றாயா? தான் போகிறேன், வெட்டுண்டு விருதுண்டாக போகிறாள். உடலில் இருந்து வழியும் ஒவ்வொரு துளி ரத்தமானது கட்டிய மனைவியை கொன்ற பாவியை என்று இந்த உலகமெல்லாம் அந்த அருங்கரின் காட்சியை நீ பார்க்க வேண்டாமா? என் மீது கருணை இருப்பது உண்மையானால், அன்னும் பகலும் மனிதனையும் உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தது உண்மையானால் என் கண்ணெதிரை தோன்ற வேண்டும். உலகத்திலே நான் காத்த சத்தியம் நினைத்திருக்க வேண்டும். நன்றாக என்னை பார், நான் தான் ஈஸ்வரன். இதோ 30 முக்கோடி தேவர்களும்
48,000 ரிஷிமார்களும் கண்ணிற்கு காட்சியளிக்கின்றோம். நாங்கள் நடத்திய சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். நீயே உத்தமன், நீயே சத்திய வேந்தன். இதோ இருந்து கிடக்கும் காசிவாசனையும் கனகவேந்தனையும் உன் மைந்தன் தேவதாசன் உயிர் பெறச் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக. நாடு நகரங்களை எல்லாம் திறந்து வரும்பொழுது எனதருமை கொடிகள் எல்லாம் ஓடிவந்து என்னை தடுத்து நிறுத்தி மறுமுறையும் தங்கள் திருப்பாதம் இந்த மண்ணிலே எப்பொழுது படும் என்று கண்ணீர் விட்டு அழுதார். என்ன சொல்லி வந்தேன் தெரியுமா? முக்காலம் சத்தியமா முடிவரைக்கு இந்த நாட்டிற்கு எக்காலமும் வருவதில்லை என்று சத்தியம் செய்து வந்து விட்டேன். ஆடுநர்கள் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வாழ்நாள் முழுதும் தங்கள் திருவடியை பணிந்திருக்க வேண்டும் இறைவா. ஹரிச்சந்திரா, அப்படியானால் எங்கள் விருப்பப்படி 56 தேசத்து மன்னர்கள் யாருக்கு முடிசூட்டி வைத்தாலும் உமக்கு சம்மதம் தானே சுவாமி? ஹரிச்சந்திரா, 56 தேசத்து மன்னர்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீயே உத்தமனாக இருக்கின்றாய், நீயே சத்தியவேந்தனாக இருக்கின்றாய். அதற்கு நீயே பொருத்தமானவன். எங்கள் விருப்பப்படி உமக்கே சூட்டி வைக்கின்றோம். பக்தி பெருக்கி சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையே போற்றி, அருணாச்சலமே போற்றி, அண்ணாமலையே போற்றி, அருணாச்சலமே போற்றி. மெய்கடவுள் அவனை போல் வீடியனில் யார் உண்டு உண்டு. மெய்கடவுள் அவனை போல் வீடியனில் யார் உண்டு. மேன்மை சொல்லி மேன்மை சொல்லி தெவிட்டான கற்கண்டி, மேன்மை சொல்லி மேன்மை சொல்லி தெவிட்டான கற்கண்டி. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், தனிமலை குமரனையில் தாழ்பொழித்து நாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அலை உமை பூடித்து அழகுறியும் பிள்ளை, அரவமணி கலைஞனுக்கு அறிவுடைத்த பிள்ளை. அலை உமை பூடித்து அழகுறியும் பிள்ளை, அரவமணி கலைஞனுக்கு அறிவுடைத்த பிள்ளை. எல்லாரும் கணவதியில் இளைய கவர் முல்லை முல்லை. எல்லாரும் கணவதியில் இதய கவர் முல்லை. எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை. எளிய குணம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், தனிமலை குமரனையை தாழ்பணிந்து நாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அங்க போங்கம்மா, அம்மா அங்கிட்டு போங்க, அங்கே போங்க, அங்கே போங்க, அப்படி போங்கம்மா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், தங்கமே ஊராள வாழ வேணும். பட்டி பருக வேணும், பால் பாடம் உங்களின் பட்டி பருக வேணும், பால் பாடம் உங்களின். ஊர் செழிக்க வேணும், தங்கமே ஊராள வாழ வேணும். ஸ்ரீராமன் பூர்வமுடனே மங்களம். ராஜனுடனே ஸ்ரீராமன் ரூபமுடனே மங்களமே நித்ய சுப மங்களமே. ஸ்ரீ சகரதாசாமி நாமம் வாழ்க வாழ்கவே. ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்கவே. இதுவரை சிறப்பான இந்த நாடகத்தை கண்டுகளித்து நமது பொதுமக்களுக்கும் ஏனைய சுற்றுவட்டார
கிராமத்தார்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு உயிரிழமை கொடுத்த சிறப்பான முறையில் உயிரிழந்து கொடுத்த நமது ரோஜா ரேடியோ சொன்னார்களுக்கும் பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் இந்த 3 நாளாக சிறப்பாக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த நமது மாதவன் சார்பிலும் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் நன்றி. எங்களது மதுரை தமிழ்நாடு நாடாளுமன்ற சங்கத்தை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கின்ற எங்களது பணியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். கோவில் கண்ணாப்பூர் அருள்மிகு சீதாம்பை எனும் மாரியம்மனுக்கு சிறப்பாக நடைபெற்ற 3 நாள் பக்தி புராண நாடகத்திற்கு வருகை புரிந்து அமைதி காத்து நல்ல முறையில் நடத்தி கொடுத்த கிராமவாசிகளுக்கும் பந்தல் அமைத்து கொடுத்த பந்தல்காரர் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த ரோஜா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் வணிக பெருமக்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் மற்றும் ஊராட்சி பணியாளர்களுக்கும் கோவில் கண்ணாப்பூர் பனையூர் கிராமவாசிகள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்த ரோஜா சவுண்ட் சர்வீஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோஜா சவுண்ட் சர்வீஸின் பணி மென்மேலும் வளர எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.